ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீப்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் யூடியூப்பில் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு போனப்போ, கோவிலுக்குள்ளே ஏற்றக்கூடாது, அதுக்காக தனி மண்டபம் இருக்குது, நீங்கள் அங்கே தான் போய் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ சேஃப்டி மெஷருக்காக இங்கெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு சரியாக தெரியல. சரி, அவங்க எல்லோரும் ஏற்றுற இடத்துல ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் திரும்பியும் கோவிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது கைஸ். அதனால தான் நாங்கள் எதுவுமே உள்ளே இருக்கிறது எதுவுமே நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம். வெளியே இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்திருப்போம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விளக்குலாம் ஏற்றிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கோவில் வந்துட்டு ஏன் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த சாமி இருக்காங்கள்ல, நடராஜர் சாமி, அவங்களோட பாதம் அதுதான் வந்துட்டு இந்த உலகத்தோட மையப்பகுதி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்ல வைபாக இருந்துச்சு மார்னிங்கே அன்றைக்கி. ஸோ இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப பிடிக்கும். டூருக்குலாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போல்லாம் நான் வந்து நைட் டைமில் போனேன். ஸோ அப்போ அந்த பாட்டு கச்சேரி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் பகலில் போனோம். இப்போ வந்து மார்னிங் போனோன்னே இது ஒரு ஃபீலிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா சாமியுமே இருந்துச்சு. முருகர், சிவன், அம்மன் சொல்லிட்டு எல்லா சாமியுமே இருந்துச்சு. ஸோ எல்லா சாமியும் பார்த்துட்டு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோவில்லாம் சுற்றி வரலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. அதில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப கீழே இறங்கி போய் அந்த மாதிரிலாம் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் போகல, எனக்கு பயமாக இருந்துச்சு. பையன் வச்சுருக்கேன் அப்படின்னு, பேபி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் போகல. ஸோ மேலே இருந்துட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமே இந்த குளம் முடிஞ்சிட்டு சாமிலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த கோபுரமோட ஃபுல் வியூ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு, சரி உள்ளே தான் எதுவும் எடுக்கலையே, வெளியாச்சும் ஏதோ 1-2 வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியே ஒரு கடை இருந்துச்சு. நிறைய அந்த விளக்கு, சாமி சிலைகள் அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமாக தான் கைஸ் இருந்துச்சு. நான் விளக்கு கேட்டேன், ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சரி, வேறு கடையில் எனக்கு சின்னதாக தான் வேணும், அது ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா பிச்சாவரம் தான். இங்கே வந்து போட் ரைட் மட்டும்தான் ஃபேமஸ், வேறு எதுவும் இங்கே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த போட் ரைட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிடலாம். ஆக்சுவலி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட் ரைடுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் போட் ரைட் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எல்லா வேலையும் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் டிக்கெட் புக் பண்ணோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த போட் ரைடு அதெல்லாம் எங்களோட நம்பர் வச்சு அதை கூப்பிட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் என்ன நினச்சேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பையன் அழுவான், அவன் சாக்கு வச்சுட்டு நம்மளும் போக வேணாம், அவங்க மட்டும் ஹஸ்பண்ட் மட்டும் அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். கடைசியில் என் பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டான். எனக்கும் வேறு வழி இல்லாமல் நானும் போயிட்டேன். அந்த ஜாக்கெட்ஸ்லாம் அவன் போட மாட்டேன்ட்டான். போடாமலே வரேன்னு அது வேறு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. இங்கே தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த தசவதாவரம், அதுக்கப்புறம் இந்த என்ன படம், துப்பறிவாளன், சூரியன், இந்த மாதிரி படம் ஷூட்டிங்லாம் இங்கெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இல்லை, அந்த ஸ்பாட்டெல்லாம் வேணாங்க, எனக்கு இங்கே மட்டும் சும்மா பக்கத்தில் மட்டும் சுற்றி காட்டிட்டு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் வந்து இந்த போட் ரைட்லேயே வந்துட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். நாங்கள் போன போட் வந்து 500 ருபீஸ். எத்தனை பேர் போனாலும் சரி, அந்த போட்டில் வந்துட்டு 500 ருபீஸ். நீங்கள் 8 பேர் போனாலும் 500 தான், 2 பேர் போனாலும் 500 தான். ஆனால் ஷேர் பண்ணி கூட போய்க்கலாம். எங்கள் நேரம் என்னமோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, வேறு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த மோட்டார் போட் இருக்குல்ல, அதில் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அதில் தான் போயிட்டுருந்தாங்க.
நெக்ஸ்ட் இந்த இந்த தண்ணி இருக்குல்ல, இதோட ஆழம்லாம் ரொம்ப கம்மி தான். நான் பயப்படுறத பார்த்துட்டு அவங்க அந்த போட் ஓட்டுற அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. "ஏன் பயப்படாதீங்கம்மா, ஆழம்லாம் ரொம்ப கம்மி தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துட்டு இருந்தேன். நம்ம தண்ணியை அப்படி கையால் எடுத்து கூட பார்க்கலாம். அது ஒரு மாதிரி அழுக்காக தான் அங்கே இருக்கும், அழுக்காக தான் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் அங்கே அந்த மரம் இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ளே இது போட் ரைட் அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது சாட்டர்டே சண்டே வந்து தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. வீக் டேஸ்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:00 மேலே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஈவினிங் 5:00 வரைக்கும் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அது வரைக்கும் தான் நாங்கள் ஓட்டுவோம். அதுக்கப்புறம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் நல்லெண்ணம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ நாங்கள் போட் ரைட்லாம் நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வந்திருந்தாங்க கைஸ். அவங்களாம் சில பேர்லாம் ஜாக்கெட் கூட போடாமல் போட் ரைடில் போயிட்டாங்க. எப்படி அந்த ஸ்டாஃப்லாம் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அதுதான் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஜாக்கெட் கூட இல்லாமல் இந்த தண்ணியில் எப்படி விடுறாங்க, தப்பி தவறி விழுந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே அவங்களாம் ரொம்ப குஷியோட ஜோஷோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் போட் நாங்கள் இறங்குனா தான் அவங்க ஏற முடியும். ஸோ அதனால் அதுக்கெலாம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பசங்க அதுக்கப்புறம் அந்த போட்டில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாட்டர்டே எந்த ஸ்கூல் பசங்கன்னு தெரியல, டூருக்காக வந்து அவங்க போயிட்டுருந்தாங்க. ஸோ இந்த போட் ரைடு வந்து ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஸோ நான் பயந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என் பையன் வந்துட்டு என்னை தண்ணியில் விடுங்க, நான் போய் விளையாடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஏதோ வீட்டு தொட்டின்னு நினச்சிட்டான் போல். அவ்வளோதான் கைஸ், போட் ரைடெலாம் முடிச்சுட்டு சேஃப்டியாக வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி விளாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் பார்க்கணும், விளாக்ஸு, குக்கிங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் மினி விளாக்ஸ்லாம் நிறையா பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.